தகிடதோம் தகதகிடதோம் திருகுதகிடதிகிடதோம் ஜகதோம் தஜகதோம் ததகுதி புஜகதோம் தஜகதோம் ததகுதி புஜகதோம் தகிடதோம் தகதகிடதோம் திருகுதகிடதிகிடதோம் ஜகதோம் ததிம் ஜகதோம் ததிம் ஜகதோம். மனிதநாடி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அடுத்து நம்ம கருத்தரங்கத்தில் பேச வருகை தந்திருக்காங்க கரூரை சேர்ந்த திருமதி அஸ்ட்ரோ மல்லிகா மேடம். அவங்க மேடத்தை பற்றி நிறைய பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக சொல்லிக்கிறேன். ஜோதிடத்துறையில் பல வருடங்கள் பயணம் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பெண்களுக்கு, அதாவதுங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஜாதகம் பார்த்து அவங்கவுங்க ஜாதகத்தில் என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிகிட்டு இருக்காங்க. நிறைய பெண்களுக்கு தெரியும், நம்ம கிளைண்ட்ஸுக்கும் தெரியும், நம்ம மனிதநாடி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கும் தெரியும். மேடம் இன்றைக்கி பேச வந்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கிரகங்களை நன்கு அறிந்து அவங்கள டீல் பண்ணலாம் அப்படிங்கிற தலைப்பில் தான் வந்திருக்காங்க. இப்போ எப்படி நம்ம மனுஷனை டீல் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம், இதில் மேடம் பார்த்திங்கன்னா இதில் கிரகங்களே டீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்கன்னு பாருங்களேன். மேடம், உங்களோட சிறப்பான உரையை கொடுங்க. கேட்குறதுக்கு நம்ம ஜோதிட சொந்தங்களோட நம்ம நேயர்களோடு சேர்ந்து நானும் காத்துட்ருக்கேன். அன்பில் ஈந்த என் அருமை பெற்றோருக்கும், அறிவில் சிறந்த எம்மில் உயர்ந்த இறைவனுக்கும், அறிவிலியை அறிவொளியாய் மாற்றிக்கொண்டிருக்கும் எம் ஆசான் பெருமக்கள் அனைவருக்கும், தடையின்றி என்னாவில் வரும் தங்க தமிழுக்கும், மனித நாடி அஸ்ட்ராலஜி பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சி மைய நிறுவன தலைவர் திரு நாடி சரவணன் சார் அவர்களுக்கும், இங்கு வந்திருக்கும் ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும், இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்குமே என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பேச இருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிரகங்களை டீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சார் சொன்ன மாதிரி எல்லாரையுமே டீல் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதில் நம்ம ஸ்பெஷலாக கிரகங்களையே டீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா பரிகாரத்தை பற்றி தான் நிறைய பேசிகிட்டே இருப்பேன் நான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் விட்டுட்டு, ஒரு மனிதருக்கு தசாபக்தி சரியில்லை அப்படின்னா கோவிலுக்கு போகணும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே சொல்லிகிட்டு இருக்கிறது தான். அதை செய்யலாம், நான் அதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கலை. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிரகங்களுக்கே நம்ம தசாபுக்தி சிறப்பு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா எந்த மாதிரி நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த தசாபுக்தியை கடந்து வரலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அதாவது ஒரு ஜாதகம் நம்மளை எப்படி வழி நடத்துது அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்து அதுக்கு தகுந்தபடி நாம் ஒத்து போய் வாழ்ந்துட்டுருக்கிறது போது பிரச்சனைகள்லேருந்து நம்ம எளிமையாக விடுபட்டு சந்தோஷமாக வாழலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறோம். சரிங்களா? இப்போ ஒரு மனிதருக்கு பார்த்திங்க அப்படின்னா என்ன தசாபுக்தி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோதிடரை அணுகி, அதாவது எப்போவுமே நேரங்காலம் சரியில்லை அப்படின்னா தானே ஜாதகம் பார்க்க போவாங்க. நல்லா இருக்கிறவங்க யாருமே நோட்டை தூக்கிட்டு போக மாட்டாங்க. அப்படி போகிறாங்க அப்படின்னா அவங்க ஒன்று திருமணத்துக்காகவோ அல்லது வீடு வாசல் கட்டணும் அதுக்கான நேரம் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி போவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடரை போய் பார்க்க போகிறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா தசாபுக்தி சிறப்பு இல்லாமல் நடந்துகிட்ருக்கு இல்லைங்களா? அவங்களுக்கான ஒரு எளிமையான விஷயங்கள் தான் நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறோம். கிரகங்களை பற்றி பேசுறதுனால ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனி யச ராகவே கேதவே நமக. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஜாதகத்தில் சூரியனுடைய தசாவோ புக்தியோ நடந்துகிட்ருக்கு, சாதகம் இல்லாமல் இருக்குது. அவர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கஷ்ட காலங்களை அனுபவிச்சுட்டுருக்கிறார் அப்படின்னா அந்த ஜாதகர் எந்த மாதிரி அந்த தசாபுக்தியை கடக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சூரியன் அப்படின்னாலே எப்போவுமே சிங்கம் அப்படின்னா எப்படி இருக்கும், சிங்கிளாக இருக்கும் இல்லைங்களா? அப்போ அந்த ஜாதகர் என்ன செய்யணும், எங்கே போனாலும் வந்தாலும் தனிமையாக தான் போகணும். யாரையுமே கூட்டம் சேர்த்துக்கிட்டே இல்லை யாராவது நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் தனியாக டீல் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும், எங்கேயா இருந்தாலும் தனியாக போகணும், அந்த மாதிரி நடந்துக்கணும். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அதை பகலில் செய்யணும். ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு அப்படியே நைட்டில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் பயப்படாமல் நைட்டில் இது பண்ணுறதை விட்டுட்டு பகல்லையே எந்த விஷயமா இருந்தாலும் அதை செயல்படுத்துறதுக்கான ஒரு இதை அந்த ஜாதகர் எடுத்துக்கணும். அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, லீகல் ஆக்டிவிட்டி
லீகலாகவே செயல்படணும். இல்லீகல் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு வந்துடணும். அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து இந்த சூரிய கசாய பொட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொட்டு இருக்குது, அந்த பொட்டை வந்து வச்சுக்கணும். இது ஆண்களாக இருந்தால் எல்லாம் பார்க்குறாங்க, பெண்கள் வந்து இந்த பொட்டை வந்து நெத்தியில் வச்சுக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து சிறப்பான பலன்களை கொடுக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, காவி நிற ஆடைகளை அணிஞ்சிக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு. கொஞ்ச நேரமாச்சும் ஒரு நாளைக்கு கொஞ்சம் நேரம் அணிஞ்சிருந்தா கூட பரவாயில்லை, அந்த மாதிரி காவி நிற உடைகள் அணிஞ்சிக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு. அடுத்தது வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காயத்ரி தேவியுடைய தியானம் செய்கிறது. காயத்ரி தேவி தியானம் செஞ்சிட்ருக்கணும். அடுத்தது சூரிய நமஸ்காரம் செய்யணும். கண்டிப்பாக ஜாதகத்தில் சூரியன் சிறப்பாக இல்லாதவங்க அத்தனை பேருமே சூரிய நமஸ்காரம் கட்டாயமாக செய்யணும். எல்லாருமே செய்யணும். சூரியன் கெட்டவங்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எந்திரிச்சிடணும். இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ஒளிமயமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. சூரியனுடைய தசாபுக்திக்கு நீங்கள் இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இந்த தசாபுக்தியை நீங்கள் கடந்து வந்துடலாம். அடுத்தது வந்து சந்திரனுடைய தசாபுக்தி நடக்கும்போது ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மனோகாரகன் அப்படின்னு சொல்கிறது தான் சந்திரன். சரிங்களா? சந்திரன் ஜாதகத்தில் சாதகமாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய மனோநிலை அப்படிங்கிறது சிறப்பாக இல்லாமல் இருக்கும். அவங்களால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிசிஷன் கரெக்டாக எடுக்கவே முடியாது எந்த இடத்துலையுமே. அப்போ வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் த ஸ்பாட்டில் ஒரு டிசிஷன் எடுக்கிறது அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணணும். அவங்க அந்த முடிவை எடுக்கும்போது அவங்க கொஞ்சம் பொறுத்து நிதானமாக இருந்து அதுக்கப்புறமா தான் முடிவெடுக்கணும். சரிங்களா? எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையே ஒரு பதிலை வந்து கண்டிப்பாக அவங்க கொடுத்துட்டு வரக்கூடாது. அதில் ரொம்ப அவங்க வந்து தெளிவாக இருக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிளான் ஒரு திட்டம் தீட்டுறாங்க, இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அப்படின்னா அதுலேருந்து அவங்க மாறக்கூடாது. என்ன முடிவெடுத்து என்ன திட்டத்தை செயல்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அதில் அவங்க அப்படியே இருக்கணும். சரிங்களா? பிளானை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது, ஸ்டடியாக இருக்கணும். அந்த மனநிலையை வந்து அவங்க வந்து உருவாக்கி வச்சுக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அதிர்ஷ்டத்தை நம்பி அவங்க வந்து இறங்கி மோசம் போகக்கூடாது. சரிங்களா? அதிர்ஷ்டம்னு சொல்லிட்டு நம்பி மோசம் போகக்கூடாது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு பச்சி சொல்லிச்சு, ஆறாவது அறிவு சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயங்களில் போய் மூக்க நுழைச்சிட்டு கஷ்டப்படக்கூடாது. இந்த விஷயங்கள்லாம் அவங்க வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னாலே அவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க குளிக்கிறதுக்காக பச்சை தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது, சுடு தண்ணி வச்சு குளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது குளிர் பிரதேசங்கள் இருக்குது இல்லைங்களா? இப்போ ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி எந்த மாதிரி இடமா இருந்தாலும் சரி, குளிர் பிரதேசம், பனி பிரதேசம் இந்த மாதிரி இடத்துக்கு போகிறது அப்படிங்கிறத அவங்க அவாய்ட் பண்ணிக்கிறது அவங்களுக்கு நல்லது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஊஞ்சல் ஆடுறது. இப்போ வந்து மனசு சரியில்லை அப்படிங்கும்போது ஊஞ்சல் ஆடும்போது எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு ஊஞ்சல் ஆடுறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம் தானே. அதை வந்து நம்ம எல்லாருமே டெய்லியும் செய்யணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது மாதிரி பண்ணிட்டு வரும்போது அவங்களுடைய மனசு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, மூன் லைட்டு எப்போவுமே நிலாவுடைய வெளிச்சத்தை வந்து எடுத்துக்கணும். அப்புறம் சாப்பிடும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த மூன் லைட்டில் உட்காந்து சாப்பிட்றது எப்போ நைட்டு, சரிங்களா, டின்னர், அதை வந்து மூன் லைட்டில் வச்சு சாப்பிட்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அப்போ சந்திரன் ஜாதகத்தில் பாதிச்சிருக்குது அப்படின்னா, அதாவது நம்ம இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கெடுதல் அப்படிங்கிறது இருக்காது இல்லைங்களா? அதனால் சந்திரன் பாதிப்புலேருந்து விடுபடணும் அப்படின்னா இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது சிறப்பாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, செவ்வாய் வந்து ஒரு ஜாதகருக்கு சாதகமாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீ செயின் இருக்குது இல்லைங்களா? எல்லாருமே கீ செயின் கண்டிப்பாக வச்சுருப்போம், இன்றைக்கி இல்லாதவங்களே கிடையாது. அந்த கீ செயினில் ஏதாவது சின்ன ஒரு ஆயுதத்தை அதில் வந்து கோர்த்து போட்டுக்கணும். அடுத்தது அண்ணா கயிறு எல்லாருமே போட்டிருப்பாங்க இல்லைங்களா? அவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் ஏதாவது சின்ன ஒரு ஆயுதமாவது கோர்த்து போட்டுக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு சிறந்த பலன்களை கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த வேல் சின்னதானாச்சும் ஒரு வேல் வாங்கி கையில் வச்சுக்கலாம், அது வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு இந்த ஆர்ட் வரைகிறது இந்த மாதிரி விஷயம்லாம் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். எக்ஸசைஸ் வந்து கட்டாயமாக செய்யணும். ஜாதகருக்கு செவ்வாய் வந்து சிறப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து டெய்லி எக்ஸசைஸ் அப்படிங்கிறத கட்டாயமாக செஞ்சுட்டு வரணும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, போலீஸ் கெட்டப். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு சிரிப்பு போலீஸாக தெரிஞ்சாலும் பரவாயில்லை, தவறே கிடையாது. அவங்களுடைய அந்த ஃபேஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக போலீஸ் கெட்டப்பில் ஒரு சிலரை வந்து பார்த்தா நமக்கு தெரியும் அவங்க வந்து நிச்சயமாக போலீஸாக இருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க போலீஸாக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம நினைப்போம். அவங்களுடைய தோற்றம், உடல் அமைப்பு அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அதனால் அந்த மாதிரி ஒரு உடல் அமைப்பை வந்து கண்டிப்பாக அவங்க வச்சுக்கணும். சரிங்களா? அது வந்து சிரிப்பு போலீஸாக இருந்தாலும் பரவாயில்லை, தவறு கிடையாது, அந்த மாதிரி அவங்க வச்சுக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ரத்தம்
செவ்வாய் பாதிச்சிருக்கு அப்படின்னாலே அவங்களுக்கு அந்த ரத்த குறைபாடுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உடம்புல இருக்கும் இல்லைங்களா. அப்போ அவங்க என்ன செய்யணும்னா அதுக்கு தகுந்த ஃபுட்ஸை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். உடம்புல ரத்தம் விருத்தி ஆகிறதுக்கு தேவையான ஆகாரங்களை கண்டிப்பாக அவங்க வந்து எடுத்துக்கணும். இது மாதிரி செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா செவ்வாயுடைய பாதிப்புலேருந்து அவங்க நிச்சயமாக விடுபடலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா புதன், ஒரு ஜாதகத்தில் புதன் வந்து சாதகமாக இல்லாமல் இருக்குது அப்படின்னா அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, புதன் அப்படின்னாலே சமாதான கிரகம் இல்லைங்களா. எங்கே பார்த்தாலும் சமாதானம் செஞ்சு வைக்கிறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த புதனோட இது இருந்துச்சு அப்படின்னா அவங்க பண்ணி வைப்பாங்க. அப்போ அவங்களுக்கே புதன் சாதகமாக இல்லை, அவங்க போய் சமாதானம் பண்ணால் அது நடக்குமா? அப்போ என்ன செய்யணும், அவங்க சமாதானம் செய்கிற விஷயத்துக்குலாம் போகக்கூடாது சரிங்களா. அந்த மாதிரி இருந்துக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருனாச்சும் இந்த தூதுவர்கள் இருக்காங்க அல்லது மெசஞ்சர்ஸ் இவங்களாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க அதை அப்படியே எடுத்துக்க கூடாது. எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக இவங்க வந்து டீல் பண்ண கற்றுக்கணும். இவங்களே அந்த ஸ்பாட்டுக்கு போய் அது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அதுக்கப்புறமா இவங்க வந்து செயல்படுறது அப்படிங்கிறது கரெக்டு. யாருனாச்சும் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டு இவங்க வந்து செயல்படக்கூடாது. அதெல்லாம் வந்து அவங்க அவாய்ட் பண்ணிக்கணும். அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தது வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆண்களாக இருக்கிறாங்க அப்படின்னா மீசை வச்சுக்கக்கூடாது. ஏன்னா இப்போ மீசை அப்படிங்கிறது மீசை வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல, கொஞ்சம் சின்னதாக அல்லது ட்ரிம் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப அப்படியே இந்த செவ்வாயுடைய காரகத்தோடு அப்படியே மீசை வச்சுட்டு அலையாமல் ரொம்ப எங்காக, புதன் அப்படின்னாலே வந்து இளமை இல்லைங்களா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எங்காக சின்னதாக மீசை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த பாதிப்புலேருந்து கொஞ்சம் குறைபாடுகள் கொஞ்சம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்களாக இருந்தாங்க கூட அவங்க வந்து அந்த பாய் கட் போட்டுக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு சரிங்களா. கிரேசியா, பாடகர் கிரேசி அவங்கள பார்த்துருக்கோம்ல, அவங்க வந்து பாய் கட் போட்டிருக்காங்க இல்லைங்களா. அந்த மாதிரி பாய் கட் போட்டுக்கிறது, மாடர்னாக சுடிதார் போட்டு அவங்க அந்த கெட்டப்பில் தான் இருப்பாங்க, நம்ம பார்த்துருக்கோம். லாங் வந்து குர்தா போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறது அப்படிங்கிறது புதனுடைய அந்த காரகத்துவத்தை அந்த வலுவை வந்து நமக்கு எடுத்து கொடுக்கும் குறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அந்த மேக்கப் அப்படிங்கிற விஷயம்லாம் இல்லாமல் பியூட்டி பார்லர் போய் தன்னை அலங்கரிச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் செய்யாமல் சும்மா ஜஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணி ஒரு ஸ்டிக்கர் வச்சுக்கிட்டா அப்படின்னாலே போதும். புதனுடைய காரகத்துவம் அந்த இது வந்து நமக்கு நல்ல ஒரு பலனை நிச்சயமாக கொடுக்கும். ஜாதகத்தில் புதன் சாதகமாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு அதுக்கான பலன் வந்து நல்லாவே கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா குரு, ஜாதகத்தில் குரு வந்து சாதகமாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது குரு அப்படின்னாலே ஒரு மரியாதை, கௌரவம் இது எல்லாத்தையுமே எதிர்பார்க்கக்கூடிய கிரகம். அப்போ அவங்களுக்கு வந்து அது சாதகமாக இல்லாமல் இருக்குது அப்படின்னா எந்த இடத்துலையா இருந்தாலும் சரி ஒரு கௌரவம், சுயமரியாதை பார்த்துக்கிட்டு இப்போ ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களால அவாய்ட் பண்ண முடியாமல் அதை வந்து ஏற்றுக்குவாங்க கௌரவம் பார்த்துக்கிட்டு. அப்போ அந்த இடத்துல வந்து அந்த மாதிரி பார்க்கக்கூடாது, எடுத்து மறுத்து பேச வந்து கற்றுக்கணும். கௌரவம்லாம் அந்த இடத்துல வந்து பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு பின்னாடி கஷ்டமாக முடிஞ்சிடும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை விட்டுட்டு என்ன அப்படிங்கிறத எடுத்து கவனித்து பார்த்து அதை வந்து நமக்கு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற விஷயத்தை கரெக்டாக சொல்ல பழகிக்கணும். கௌரவமும் சுயமரியாதைன்னு பார்த்துட்டு இருக்கக்கூடாது அந்த இடத்துல, அது ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக வந்து இந்த குருவுடைய காரத்துவம் இருக்கிறவங்களுக்கு மன்னிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அப்போ எதுக்காக மன்னிப்பு கொடுக்கணும், கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிற விஷயத்தை இவங்க உணர்ந்து அதுக்கு மன்னிப்பு கொடுக்கணும். ஏன்னா தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் இவங்க வந்து மன்னிப்பு கொடுத்துட்ருக்குறாங்க அப்படின்னா அந்த தவறு செய்கிறவங்களுக்கு மீண்டும் தவறு செய்யக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக உருவாக்கிக்குவாங்க அவங்க. அதனால் அந்த மன்னிப்பு கொடுக்கும்போது இந்த விஷயத்துக்கு நம்ம மன்னிப்பு கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இவங்க வந்து அதை செய்துட்டு வரணும். அப்போ தான் அது வந்து சிறப்பாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷயத்தை செய்துட்டு வந்தாலே போதும், குருவுடைய காரத்துவம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். ஜாதகத்தில் குரு சரியில்லாமல் இருக்கிறவங்க இந்த விஷயத்தை நிச்சயமாக ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சுக்கிரன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அழகு கலை இது எல்லாத்துக்குமே காரத்துவம் இல்லைங்களா சுக்கிரன். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஓவியம் வரைகிறது இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அதை வந்து கற்றுக்கிட்டு வந்து அவங்க வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரணும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்யாணம் ஆகிறது வரைக்கும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அம்மா அப்பா கூட தூங்கிறதுக்கு பழகிக்கணும் சரிங்களா. ரொம்ப கஷ்டமான விஷயந்தான், இருந்தாலும் இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் திருமணத்துக்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தாம்பத்தியம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து வாரம் ஒரு முறை சரிங்களா அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கு மேலே அவங்க வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா
பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுண்ணாம்பு கலவை நம்ம நிறைய டிவிலெலாம் பார்த்துருக்கோம். அது வந்து ஒரு மாதிரி சுண்ணாம்பு கலவை ஒரு சிற்பம் மாதிரி நம்ம என்ன உருவம் வேணுமோ அது மாதிரி செய்துட்டு வருவோம் இல்லைங்களா. அதெல்லாம் வந்து கிஃப்ட் கிடச்சிச்சு அப்படின்னா அதை வந்து இவங்க வச்சுக்கக்கூடாது. ஜாதகத்தில் சுக்கிரன் சரியில்லாமல் இருக்குது அப்படின்னா அதை இவங்க வச்சுக்கக்கூடாது. மற்றவங்க யாருக்குன்னாச்சும் இவங்க வந்து கிஃப்டாக அதை கொடுத்துட்டு வந்துடணும். இந்த மாதிரி செய்யும்போது அவங்களுக்கு அந்த சுக்கிரனுடைய காரத்துவம் அப்படிங்கிறது நல்லா ஆக்டிவேட் ஆகும். இது மாதிரி செய்துட்டு வரணும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சுக்கிரனுடைய இது சாதகமாக இல்லாதவங்க இந்த மாதிரி நடந்துக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சனி பகவான். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம். சனி பகவான் ஒருத்தருக்கு சாதகமாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சம்பாதிக்கணும். காசை வந்து சம்பாதிக்கிறது எதுக்கு? செலவு பண்ணுறதுக்கு தான். அப்போ இவங்க வந்து சம்பாரித்து வந்து பார்த்திங்கன்னா செலவு செய்யணும், சேர்த்து வைக்கணும் அப்படின்னு இவங்க அந்த காலகட்டத்தில் நினைக்கும் போது அதை எடுத்துகிட்டு போகணுக்குன்னு செலவு பண்ணுறதுக்குன்னு வேறு யாராவது வந்து கண்டிப்பாக வருவாங்க. ஸோ வந்து இவங்க சம்பாரித்த காசை இவங்களே வந்து செலவு பண்ணுறதுக்கு கற்றுக்கணும். அந்த மாதிரி செய்யணும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா லேட் பண்ணக்கூடாது. பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா, நன்றே செய் அதையும் இப்போவே செய் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து லேட் பண்ணக்கூடாது. ஒரு முடிவெடுத்து ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதை தள்ளி போடாமல் இப்போவே செய்ய பழகிக்கணும். இந்த மாதிரி சோம்பல் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒதுக்கி வைக்கணும். அது மாதிரி பண்ணணும். அடுத்தது வந்து சாப்பாட்டில் இந்த உப்பு, புளி, காரம் இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கணும். நல்லெண்ணெய் இதெல்லாமே வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம், அது வந்து தவறு கிடையாது. இந்த உப்பு, புளி, காரம் இது எல்லாத்தையுமே குறைச்சி சாப்பிட்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து நல்லது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செவ்வாய்க்கு எப்படி எக்ஸசைஸ் முக்கியமோ அதே போல் இந்த சனி பகவான் பாதிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் வந்து வாக்கிங் வந்து கட்டாயம். சரிங்களா, கண்டிப்பாக வந்து அவங்க எந்த அளவுக்கு நடக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும். அதனால் ரொம்ப கட்டாயமாக வந்து அவங்க வாக்கிங் அப்படிங்கிறத போகணும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸில் வந்து கேஷுவல் ட்ரெஸ்ஸு, ரொம்ப வந்து ஆடம்பரமான ட்ரெஸ் அப்படிங்கிறது போடக்கூடாது. கேஷுவலான ட்ரெஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தது ஒரு டூல் பாக்ஸ் ஒன்று வாங்கி வச்சுக்கணும். சும்மா ஜஸ்ட் இப்போ வண்டியிலலாம் கொடுப்பாங்க அந்த மாதிரி அது லேடியாக இருந்தாலும் சரி ஜென்னாக இருந்தாலும் சரி, சனி அப்படிங்கிற கிரகம் பாதிப்பாக இருக்குது அப்படின்னா ஒரு டூல் பாக்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டு எதையாவது கலட்டுறது, மாட்டுறது, ஆயில் கிரீஸ் அப்ளை பண்ணுறது. ஜஸ்ட் இப்போ லேடிஸ்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா தையல் மிஷினில் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், அதை கலட்டி மாட்டி அதுக்கு ஆயில் விடுறது இந்த மாதிரி விஷயம்லாம் செய்யலாம். இல்லை அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சரி பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது யார் வேணாலும் செய்யலாம். அப்போ டூல் பாக்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கு ஆயில் கிரீஸ் இது மாதிரி கழட்டி மாட்டி வேலை பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு சில பேர் புது ட்ரெஸ்ஸாக இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா தையல் பிரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கும் போது ஏதோ ஒரு குறை அந்த ட்ரெஸ்ஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் அவங்க அந்த மாதிரி போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா கூட ஓகே தான். அப்போ சனி பகவான் ஜாதகத்தில் பாதிச்சிருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும். சரிங்களா, கிரகங்கள் நம்மளை இப்படி தான் இருக்க சொல்லுது, நம்ம ஜாதகத்தில் நமக்கு இதுதான் கொடுத்துருக்கு. சரிங்களா, அதுக்கு தகுந்தபடி நாம் நம்மளை மாற்றிக்கிட்டு வாழ்ந்தோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ஈஸியாக கடந்து போயிடலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாதகத்தில் ராகு ஒருத்தருக்கு தசாபுக்தி நடக்குது, சிறப்பாக இல்லை, என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா பாம்பு மாதிரி பொட்டு வச்சுக்கிறது. சரிங்களா, இப்போ ஸ்டிக்கர் பொட்டில் அதெல்லாம் நிறையவே கிடைக்கிது. பாம்பு மாதிரி பொட்டு வச்சுக்கிறது, ஸ்டிக்கர் பொட்டு யூஸ் பண்ணுறது, இன்னும் சொல்லப்போனால் மை பொட்டு அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறது, கண்ணுக்கெலாம் மை போடுறதெல்லாம் வந்து நல்ல பலனை கொடுக்கும் ராகுதசை நடக்கும்போது. அந்த மாதிரி செஞ்சுட்டு வரணும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மர்ம நாவல் முன்னெல்லாம் நிறைய எல்லாருமே படிப்பாங்க. இப்போ தான் அதெல்லாம் வந்து குறைஞ்சி போச்சு. டீ கடையில் அல்லது ஏதாவது ட்ராவலில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த புக்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அது லேடிஸ்க்கும் அந்த பழக்கம்லாம் இருக்கவே செய்யும், புக்ஸ் வாங்கி படிக்கிறது. அந்த மாதிரி மர்ம நாவல்கள் படிக்கிறது. அடுத்தது வந்து இந்த த்ரில்லான படம் பார்க்குறது. மர்ம நாவல் அப்படின்னாலே யார் ராஜேஷ் அதான் அவங்களோட தான் ஞாபகம் வரும், க்ரைம் நாவல். ஓகே, அந்த மாதிரி நாவல் வந்து படிக்கிறது. படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே த்ரில்லாக இருக்கிற மாதிரி பேய் படம் அல்லது ஏதாச்சும் அடுத்து என்ன நடக்கும் ஒரு பயத்தோடு உட்காந்து படம் பார்க்குறது. இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரணும் ராகு தசை நடக்கும்போது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தவங்ககிட்ட நம்மளுடைய ரகசியங்கள் என்ன அப்படிங்கிறத கட்டாயம் சொல்லவும் கூடாது. அடுத்தவங்ககிட்ட என்ன ரகசியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆராய்ச்சி நம்ம பண்ணவும் கூடாது. இந்த 2 விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக ராகுதசை ராகு புத்தி நடக்கும்போது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக அந்த இல்லீகல்
அந்த மாதிரி விஷயத்தை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணக்கூடாது, கரெக்டாக நடந்துக்கணும் அப்போவுமே. அப்புறம் வந்து தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டிலேருந்து கொண்டுட்டு போகணும். இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ராகு தசா ராகு புக்தி அப்படின்னாலே இந்த மது பழக்கம் இதெல்லாம் வந்து இருக்கும் இல்லையா, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தண்ணி கூட நம்ம வீட்டிலேருந்து கொண்டுட்டு போய் குடிச்சிட்டு வர்றது நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த போதைப் பொருட்களான லாலான்னு சொல்லுவாங்க, குட்கான்னு சொல்லுவாங்க, பார்த்திங்களா இன்னும் என்னென்ன இருக்குன்னு தெரியல. இந்த மாதிரி பழக்கங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. லாட்டரி சீட்டு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ராகு தசா நடக்கும்போது நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த தசா அப்படிங்கிறது புக்தி அப்படிங்கிறத எளிமையாக கடந்துட்டு வந்துடலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேதுவுடைய தசா புக்தி நடக்கும்போது என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கிட்டத்தட்ட சனி பகவான் மாதிரி தான், ரொம்ப வந்து எளிமையாக இருக்கணும், சரிங்களா? அடுத்தது வாரம் ஒரு நாள் அல்லது தினசரி 1 மணி நேரம்னாச்சும் அப்போது காவி உடைய அணிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நல்ல பலன் கொடுக்கும். யாருக்கெல்லாம் கேதுவுடைய தசா புக்தி நடப்பில் இருக்கோ, சிறப்பில்லாமல் இருக்கோ, ஒன்று வாரம் ஒரு நாள் காவி உடையில் இருங்க, அல்லது டெய்லி 1 மணி நேரம்னாச்சு ஜஸ்ட்டு காவி உடையை கட்டிட்டு அதுக்கப்புறமா மாற்றிக்கங்க. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேது அப்படின்னாலே அந்நிய மதம் இல்லைங்களா, நம்ம வந்து நம்ம மதத்து மேலே பற்று நிறைய வச்சு தான் இருப்போம். இருந்தாலும் கேது வந்து அந்நிய கிரகமாச்சே, தசாபுக்தி நடக்கும்போது அதனோட கான்டாக்ட் நம்ம கொஞ்ச நாச்சும் வரும் இல்லைங்களா. அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்நிய மத நூல்களை படிக்கிறது. அப்போ நம்ம வந்து இந்துக்கள் நான் பகவத்கீதை தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத விட அவங்க கிறிஸ்டினோட இது என்ன படிக்கிறதுல தப்பு இல்லை, அது மாதிரி கொஞ்சம் அந்த அந்நிய மத நூல்களை அப்படிங்கிறத படிக்கலாம், அதில் எந்த தவறும் கிடையாது, சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காவி உடை அணியும் போது காவி உடை அணிஞ்சிட்டு விநாயகர் வழிபாடு செய்யணும். பரிகாரத்தை பற்றி பேசலை அப்படின்னாலும் இது வந்து காவி உடை அணிஞ்சிட்டு விநாயகர் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற மத கோவில்களுக்கு போகிறது. இப்போ நம்ம இந்துக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேளாங்கண்ணி சர்ச்சு போகாதவங்க இருக்கவே முடியாது, எல்லாருமே வந்து போவாங்க தான். மற்ற மத நூல்கள் படிக்கலாம், மற்ற மத கோவில்களுக்கு போகலாம், பிரார்த்தனைகளும் செய்யலாம். கிறிஸ்டின் கோவிலுக்கு போகாமல் இருக்காங்களா சர்ச்சுக்கு? நம்ம மக்களும் தான் நிறைய போகிறாங்க, அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுனாலும் சரி வியாழக்கிழமை ஆச்சு அப்படின்னாலும் சரி நிறைய போகிறாங்க. அது போகிறதுனால எந்த தவறும் கிடையாது, சரிங்களா? அந்த மாதிரி செய்துட்டு வரலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகு அலங்காரம் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதே தான் நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேது அப்படின்னாலே பல வண்ணம் கலர்ந்த ஒரு நிறம் அப்படிங்கும்போது அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கலர் கலந்த மாதிரி அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறது அப்படிங்கிறது, அப்புறம் பெரிய பெரிய பூ போட்ட மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அந்த கேதுவுடைய பலன் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கும், சரிங்களா? இந்த மாதிரி நவகிரகங்கள் உங்களுக்கு தசாபுக்தி நடக்கும்போது உங்களுடைய ஜாதகத்தில் சிறப்பாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இதை மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த தசாபுக்தியை எளிமையாக நம்ம கடந்துடலாம், சரிங்களா? அதாவது நம்ம ஜாதகத்தில் அந்த தசாபுக்தியில் இந்த மாதிரி அமைப்போடு தான் நீ வாழணும் அப்படிங்கிற அமைப்பை நமக்கு ஜாதகத்தில் கொடுத்துருக்கோம். அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி என்ன தசாபுக்தி நடக்குது, அது எனக்கு சாதகமாக இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக கிரகங்களை நம்ம டீல் பண்ணிக்கலாம். கிரகங்கள் நம்மளை டீல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கிரகங்களை டீல் பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இதை தான் பற்றி பேச வந்தோம், நம்ம பேசியாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு மீட்டிங்கில் 12 பாவகத்தை பற்றி 12 பாவகத்தில் ஒரு பாவகம் சரியாக சிறப்பாக செயல்படலை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை நம்ம வந்து பேசுவோம், சரிங்களா? இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த மனித நாடி அஸ்ட்ராலஜி பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சி மைய தலைவர் திரு நாடி சரவணன் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி அனைவருக்கும். என்னுடைய பேர் மல்லிகா, நான் கரூர்லேருந்து வந்திருக்கேன். என்னுடைய மொபைல் நம்பர் 8825847643 8825847643. ரொம்ப அருமையாக பேசுனீங்க மேடம். அதாவது நவ கிரகங்களை இந்த அளவுக்கு டீல் பண்ணுறதுக்கு இது வரைக்கும் யாருமே சொல்லலை. அதாவது நவகிரகங்களோட காரகத்துவத்தை நம்ம எந்த அளவுக்கு சிறப்பாக பயன்படுத்தும் போது அதோட பாதிப்பு குறையும் அப்படிங்கிறத மேடம் ரொம்ப தெளிவாக அருமையாக சொன்னாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நவ தானியங்கள் மூலியமாக தான் முதல்லலாம் அதிகமாக பரிகாரம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நவ தானியங்களை தலையில் வச்சு தலைக்கு அடியில் வச்சு ஒரு சிகப்பு துணியில் மஞ்சள் துணியில் தலைவாணிக்கு அடியில் வச்சு தலைக்கு அடியில் வச்சு தூங்குங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு அதை ஓடுற ஆற்றுல போடுங்க, குளத்தில் போடுங்க, கிணத்துல போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதத்தில் சொல்லுவாங்க.
ஆனால் மேடம் வந்து அஸ்ட்ராலஜரெல்லாம் எப்படியெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்களோ, எப்படிங்க ஜோதிடர்கள் மட்டுமே பயன்படுத்திகிட்டு இருந்த விஷயத்த அப்படியே எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தி பொதுமக்களுக்கும் கொடுத்து நீங்களும் பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுக்குங்கன்னு கொடுத்துருக்காங்க. பார்த்துட்டு இருந்த உங்கள் எல்லாத்துக்குமே இவங்க என்னடா புதுசாக சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஊஞ்சல் விளாட்றதெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு பரிகாரமா அப்படின்னு. அது வந்து காற்று சம்மந்தப்பட்டதுங்க. காற்றுனாலே மனசு சம்மந்தப்பட்டது. நீங்கள் மந்திரம் எப்படி நீங்கள் சொல்லி மனசை திடப்படுத்துறீங்களோ அது மாதிரி நம்ம விளையாடும்போது மனசு அந்தளவுக்கு சந்தோஷம் அடையும். உடம்பு ஃபுல்லாக காற்று பரவும். எப்படிங்க இப்படி ஆடும்போது உடம்பு ஃபுல்லாக காற்று பரவும். அது வந்து வாயு பகவானோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். மனசில் இருக்கக்கூடிய குறைகளை ஈஸியாக அப்படியே பாரமாக இருக்கும் மனசு. இன்னமும் பாறையை தூக்கி வச்சா எப்படி இருக்குங்க உடம்பு, அந்த மாதிரி ரொம்ப பாரமாக இருக்கும். ஒன்றும் செய்ய முடியாத மாதிரி இருக்கும். அப்படியே மனசு லேசாகிடுச்சின்னு வச்சிங்களேன். 4 தடவை விளாண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அப்படியே மனசு ரொம்ப லேசாயிரும். இப்போ பார்த்தா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த துக்கம், அந்த வருத்தம் இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு செயலுமே நம்ம செய்ய முடியாது. ஒரு சாப்பிட்லான்னு நினச்சிங்கனாலும் நிம்மதியாக சாப்பிட முடியாது. ஒரு வேலை ஒழுங்காக செய்ய முடியாது. குளித்து ரெடியாகி கிளம்பலாம் அப்படின்னாலும் என்னமோ மொடையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரெகுலராக செய்கிற வேலையை செய்ய முடியாத மாதிரி இருக்கும். இதே மனசு சந்தோஷமாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், சுறுசுறுப்பாக இருக்கும். இது குழந்தைய கவனிச்சிங்கன்னா தெரியும். குழந்தை வந்து எதையுமே மைண்டில் வச்சுக்காது, பதிய வச்சுக்காது. அன்னன்னைக்கு அது புதுசாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறது எல்லாத்தையுமே ரொம்ப இதா இப்படியா, இந்த பொம்மையா, இந்த சாக்லேட்டா அப்படிங்கிற மாதிரியே அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால அது நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும். ஆனால் மனுஷன் நேற்று இப்படி நடந்துருச்சு, இவங்க இப்படி பேசிட்டாங்க, அவங்க இப்படி பேசிட்டாங்க, இவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, குழந்தை புரிஞ்சிக்க மாட்டேங்குது, பொண்டாட்டி புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா, புருஷன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான், பக்கத்து வீட்டுக்காரன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான், அண்ணன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான், தம்பி புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான்னு இப்படி ஒவ்வொருத்தரையும் நினச்சி முதல்ல நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டோம். நம்மளை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம எப்படிப்பட்டவங்க, நம்ம எந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு தகுந்தவங்க, நம்ம மனசு எதெல்லாம் சந்தோஷப்படுது, நமக்கு எதெல்லாம் சந்தோஷம். வீட்டில் இருக்கீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறாங்க. நீங்கள் யார்கிட்டையெல்லாம் பழகுறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறாங்க. வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட சண்டை போட்டு, பழகுறவங்ககிட்ட சண்டை போட்டு, வாழ்க்கை துணைகிட்டையும் சண்டை போட்டு, குழந்தைகிட்டையும் சண்டை போட்டு எங்கே போய் நிம்மதி தேட முடியும்? ஃபேஸ்புக் பார்க்குறீங்க, 1008 ஃப்ரெண்டு இருக்கலாம், 5000 ஃப்ரெண்டு வேணாங்க இருப்பாங்க. யார்கிட்டையாவது மனசை விட்டு பேச முடியுமா? யூடியூப்பில் பார்க்குறீங்க, அதில் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதை கேட்கும்போது பார்த்திங்கன்னா அப்போதைக்கு மனசு ஒரு மாதிரி இருக்கும். இன்னொரு வீடியோ பார்க்கும்போது அதில் வேறு மாதிரி இருக்கும் மனசு. ட்விட்ரு, அப்புறம் இன்ஸ்டாகிராமு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தான் இருந்தாலும் நம்ம குடும்பத்தில் நம்ம கூட இருக்கிற உறவுகள், அவங்கக்கிட்ட நீங்கள் பழகிற பழக்கம், பேசுகிற பேச்சு, நடந்துக்கிற நடைமுறை சொன்னாங்க பாருங்கள். ஒவ்வொரு கிரகத்துக்கும் பாருங்கள், அந்த ராகு சம்மந்தப்பட்டதுக்கு பெண்களுக்கு இந்த பொட்டு, இந்த பாம்பு மாதிரி பொட்டு வைக்கிறது கூட ஒரு பரிகாரம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் தண்ணி கொண்டு போங்க. ஏன்னா போதை, லாகரி வஸ்துன்னு சொல்லுவாங்க, இது எல்லாமே அடிக்ட் ஆகக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். அதுக்காக நம்ம கவனமாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத சொன்னாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் அருமையாக சொல்லியிருக்காங்க. இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருமே உங்களுக்கு என்ன திசை நடக்குதுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். உங்கள் நட்சத்திரம் என்னன்னு தெரியும். அதே மாதிரி இப்போ என்ன திசை நடக்குதுன்னு தெரியும். எப்படி இருந்தாலும் ஒரு 6 மாதம், 1 வருஷம், 1 வாரத்துக்கு, 1 மாதத்துக்கு முன்னாடியாவது ஜாதகம் பார்த்துருப்பீங்க. ஆப்லேயே வந்து இப்போ போட்டிங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த்லாம் கொடுத்தீங்க, கூகுளில் கொடுத்தீங்கனால இப்போ என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குதுங்கிறதே வந்துடும். சரிங்களா? அதை தெரிஞ்சுட்டு அந்த திசையை நடத்தக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு உண்டான பரிகாரங்களை நீங்கள் மேடம் சொன்ன மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கனாலே இது ரொம்பவுமே எளிமையான பரிகாரங்கள். நீங்கள் உங்கள் ஜாதக அமைப்பில் பாதிப்பில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இவங்க சொன்ன பரிகாரங்கள் எல்லாமே கண்டிப்பாக பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. பாதிப்பெல்லாம் இல்லைப்பா, எனக்கு நல்ல இடத்துல இருக்குதுங்க, எனக்கு பாகிஸ்தானத்தில் தாங்க இருக்குது, பிரச்சனையே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லது. இந்த பரிகாரங்களை பண்ண இன்னும் நீங்கள் நல்லா இருப்பீங்க. புரியுதுங்களா? அதனால் நீங்களும் சரி, உங்கள் நண்பர்களும் சரி, இந்த வீடியோ பார்த்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ரொம்ப நன்றி. இந்த நம்ம மல்லிகா மேடம் வந்து ரொம்ப அருமையாக அற்புதமாக கருத்துக்களை சொன்னீங்க. நன்றி மேடம்.
வாழ்க வளமுடன்.